ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் ராம்பான், டோடா பகுதிகளில் நேற்று இரவு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கடும் குளிர் காற்றுடன் கூடிய சூறாவளி வீசியதில் பல மரங்கள் வேருடன் சாய்ந்தன. சில பகுதிகளில் பனிக்கட்டி மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதித்தது. நேரம் செல்ல செல்ல மழையின் தாக்கம் அதிகரித்ததால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்ததால் பலர் வாகனங்களை சாலையோரம் நிறுத்தினர். அவர்களில் பலர் ராம்பானில் உள்ள ஹோட்டல்களில் அறை எடுத்து தங்கினர். மேக வெடிப்பு நிகழ்ந்தது போல் கனமழை கொட்டியதால் சாலைகளில் அரிப்பு ஏற்பட்டு பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மலைப்பாங்கான இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பலரது வீடுகள் சேதமடைந்தன. சூறாவளி, கனமழை, நிலச்சரிவில் சிக்கி ஒரே நாளில் 3 பேர் இறந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சேதமடைந்தன. ராம்பானில் தனியார் ஹோட்டல்கள், வீடுகள் உள்ள பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பல கட்டடங்கள், வாகனங்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்தன. அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பீதியடைந்த மக்கள் ஹோட்டல்கள், வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேறினர். இடிபாடுகளில் சிக்கியவர்கள் எத்தனை பேர் என தெரியாததால் பலரும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கடும் நிலச்சரிவால் ராம்பானில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. இதனால் நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பல மணி நேரம் காத்து கிடக்கின்றன. ராம்பானில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் போலீசார், ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் துரித கதியில் நடந்து வரும் நிலையில் ராம்பான் துணை கமிஷனர் பஷீர் உல் ஹக் சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். ராம்பான், உதம்பூர் சுற்று வட்டாரங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மீட்க களமிறங்கிய அப்பகுதி மக்களுக்கு மத்திய அமைச்சரும் உதம்பூர் எம்பியுமான ஜிதேந்திரா சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இறந்தவர்கள், பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு அரசு உதவி செய்யும். மீட்பு பணிகளில் மாவட்ட நிர்வாகத்திற்கு மத்திய அரசின் சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். हाँ भैया, मैं ना जम्मू से श्रीनगर जा रहा था, तो एक्चुअली रात को मैंने सोचा कि श्रीनगर जाना है, तो बारिश के कारण मैंने यहीं पे होटल ले लिया। मैंने सोचा रामन में होटल ले लेता हूँ, फिर आराम से सुबह उठूंगा। ये होटल उस्मान हमने रात को लिया यहाँ पे 10 बजे लिया रात को होटल, तो आराम से हम लोग सो रहे थे। तो ये घटना हुई रात को 3 बजे। बारिश वगैरह आई, शोर शराबा हुआ, तो जैसे मैं होटल के नीचे उतरा, उसके बाद जैसे हम ऊपर निकले तो पानी आया, तो मैंने दरवाजा बंद किया, फिर ऊपर गया फटाफट। ऊपर होटल के स्टाफ भी हमारे साथ गए। उन्होंने फिर क्या किया, सबने मिलकर दरवाजा तोड़ा। हम 15 लोग थे जो ऊपर वाले फ्लोर में थे, तो 15 लोगों को बड़ी मुश्किल से हम लोगों ने भी वापस निकाला। मैंने खुद भी अपनी जान बचाई और बाकी लोग भी हमारे साथ थे। तो हम सब लोगों को ना होटल के सामने से नहीं, सामने से तो पूरा ब्लॉक हो चुका था। एक कोई सरदार, वो मौलवी जी थे, तो उन्होंने उन्होंने बोला, बेटा मरेंगे तो सारी साथ में जाएंगे, बाकी ऊपर वाले का नाम मनाओ, बाकी ऐसा कुछ नहीं होगा, बचाने वाला ऊपर वाला है। उन्होंने हमें पीछे वाली साइड से, होटल के देख रहे हैं, पीछे वाली साइड से हमें वो पूरी पहाड़ी घुमा के पेट्रोल पंप के पास वहां पे ले गए। वहां पे उन्होंने हमारी जान बचाई, नहीं तो देखो क्या। और मेरी नेक्सॉन गाड़ी है, अभी नई ली थी गाड़ी, 10-15 दिन हो रहा था। मैंने सोचा श्रीनगर घूम के आता हूँ, और मैं होटल नंबर 115 में रुका हुआ था, ये उस्मान होटल। ये हमारे साथ घटना हुई। अभी भी नीचे कोई वो तो नहीं लोग वगैरह? अब ये तो रेस्क्यू के बाद ही पता चला। यहाँ से 8 से 10 गाड़ियाँ दबी हैं, 8 से 10 गाड़ियाँ दबी हैं।